ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்கள் டாக்டர் ஸ்னேகா. அம்மா, சன்ஸ்க்ரீன் வந்து வெளியில் போனால் தான் யூஸ் பண்ணணும், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் தேவையில்லைன்றாங்களா? அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமாம்மா? நம்ம வீட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வீட்லேயும் இப்போலாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுல்ல. ஆக்சுவலி என்னன்னா, சன்ஸ்க்ரீன் முதல்ல எதுக்கு அப்படின்னா நம்மளை வந்து யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்றாங்களே, அதுல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றும். அதனால நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வராது. அதுக்கப்புறம் நம்மளோட கரும்புள்ளிகள்லாம் ஆகுதுல, அந்த மாதிரி வராது. அப்புறம் பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கும், கருப்பாகுதுல அது வந்து குறைக்கும். அப்புறம் ஏஜ் சுருக்கம் ஆகுதுல அதெல்லாம் வந்து குறைக்கும். இதெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து யூவிஏ யூவிபின்னு ரெண்டு ரேஸ் இருக்கு. அந்த ரேஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். யூவிஏ வந்து எதுனா நம்மளை வந்து ஏஜ் ஆன மாதிரி காட்டுதுல, அது வந்து யூவிஏ. ஏனா ஏஜிங் அப்படின்னு வச்சுக்கோ. யூவிபி அப்படின்றது வந்து டைரக்டா மேல நம்ம ஸ்கின் வந்து பர்ன் ஆகும்ல சூரிய வெளிச்சப்பட்டு, அந்த பர்னிங் சென்சேஷன் கிராஸ் பண்றது யூவிபி ரேஸ். பி வந்து பர்னிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்பிஎஃப்னு சொல்றோம்ல, அது வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா எஸ்பிஎஃப்னு வாங்குறோம்ல சன்ஸ்கிரீன், அது வந்து யூவிபியை வந்து குறிக்கிறது தான் எஸ்பிஎஃப்ன்றது. இதே PA++ அப்படின்லாம் வந்து போட்டிருக்கோம்ல சன்ஸ்கிரீன் பேக்கெட்ல, அது வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா யூவிஏ ரேஸை வந்து குறிக்குது. நீ வந்து இது ரெண்டுத்தையும் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் வந்து ஒரு சன்ஸ்கிரீன் வாங்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏஜிங்கும் சீக்கிரம் ஆகக்கூடாது, நம்ம ஸ்கின்னும் நல்லா வந்து பிக்மெண்டேஷன் இல்லாம கேன்சர்லாம் வராம ப்ரொடெக்டடா வந்து இருக்கணும். அதனால இது ரெண்டும் இருக்கிற மாதிரி வாங்கணும். அம்மா, சன்ஸ்கிரீன் மொத்தம் 3 டைப். ஒன்று வந்து மினரல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இந்த மினரல் சன்ஸ்கிரீன் இருக்குதுல்ல, இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, பிரெக்னென்ட் உமன், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு மேலே மட்டும்தான் வந்து இருக்கும். இதே வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன்னு சொன்னால இது வந்து என்ன ஆகும்னா ஸ்கின்னுக்குள்ளே வந்து போய் பிளெண்ட் ஆகும். ஸோ வந்து இது வந்து ப்ரெக்னென்ட் உமன் கிட்ஸுக்குலாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் வெரைட்டின்றது காம்பினேஷன் ரெண்டுமாவே யூஸ் ஆகும். இந்த மினரல் சன்ஸ்கிரீன்னு சொல்கிறல, அதில் வந்து என்ன ஆகும்னா யூவி லைட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும், இப்படி பட்டு இப்படி போயிடும். இதே வந்து இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன் சொன்னல, அதில் வந்து என்ன ஆகும்னா யூவி ரேஸ் வந்து உள்ள அப்சர்வ் ஆகி அது வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம உடம்புலேருந்து வெளில போகும். ஸோ இதனால தான் இதை வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் உமன் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க. ஸோ